ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தோன்னா கங்குவா படத்தை வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் நெகட்டிவிட்டிஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்ப்ரிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. இதை படத்தில் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரிட் பண்ணுறதுன்றதுக்குலாம் இது எதுவுமே இல்லை ப்ரோ. ஒன்னேன்னு சொல்ல போனால் பெஸ்ட் ட்ரை, அதுக்கு நம்ம வந்து பாராட்டலாம், ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு படம் பிடிக்கல அப்படின்னா அவங்க சொல்ல தான் செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த அளவுக்கு தான் ரசனை இருக்குதுன்னா அது அவங்களோட இது. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் மற்ற லெஜெண்டருக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த படம் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் குறை சொல்லணுன்றதுக்காக சொல்கிற மாதிரியும் இருக்குது உண்மையாலுமே. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, தயவுசெய்து இந்த படத்தை வந்து பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பிடிச்சதா பிடிக்கலையா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் வந்து அதனால வந்து பார்த்தோன்னா உடனே வந்து ஃபேனிசமாக மாற்றாதீங்க. ஏன்னா சூர்யா சார் வந்து பார்த்தோன்னா ஜென்ரலான ஒரு ஆக்டரு. இவர் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இதனால வந்து நீங்கள் கேஸ்டிசம்ஸ்க்காக வந்து பார்த்தோன்னா இந்த கேஸ்டிக் சூர்யா பிடிக்காது அப்படின்றத காட்டி கேஸ்டிசம்ஸை யாரும் உண்டு பண்ண வேணான்றது உண்மையுமே கூட. ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மட்டும் இல்ல, தெலுங்குலயும் சரி கேரளாலையும் சரி, ஏன்னா இங்க ஐப்பு கொடுத்ததான் நம்ம ப்ராப்ளம். இங்க இருந்து 2000 கோடி இது மாதிரி எதுவும் கொடுக்காம இருந்தாங்களா கூட ஆடியன்ஸ் இந்த அளவு ரேட். ஏன்னா 5 அன்னைக்கு கொடுக்காம இருந்தாங்க. அது இங்க எது கம்மி விட்டாவே படம் ஓடுனா நினைக்கிறேன். இப்ப இந்த படம் ஓடிடில அது எதுவும் சொல்லலை. ஐப்பு எது சூர்யா சார் ஐப்புலாம் நடிச்சா படம் ஓடுது. ஐப்பு கொடுத்தா மக்கள் இது பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்லை ப்ரோ, நான் இதே என்ன சொல்லணும்னா இப்போ டைரக்ஷன் சைட்லாம் வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ப்ரமோஷன் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அமௌண்ட் அப்படின்றனால அவங்க ப்ரமோஷன் பண்ணுறாங்க. திடீர் ஸ்டுடியோ கிரீன்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா அவங்க உண்மையுமே சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தான். ஒரு படம் வந்து இவ்வளோ கோடி, ஒரு 500 கோடிக்கு ட்ரை பண்ணுறீங்களா, ஓகே பண்ணலாம். ஆனால் நீங்கள் 2000 கோடி 1000 கோடி அப்படின்ற ரேஞ்சுக்கெலாம் போகாதீங்க. சொல்லியிருப்பாரு நம்ம விக்ரம் டைரக்டர். தெளிவா பொறுமையா சொல்லியிருப்பாரு. நீங்க வந்து கேஜிஎஃப் ஓட கம்பேர் பண்ணாதீங்க. உங்க கையில இருக்குது, நீங்க குடுக்குறதும் கொடுக்காது உங்க. நான் உங்களை அதே மாதிரி தான் இன்னொரு தமிழ் ஆடியன்ஸுக்கு நான் சொல்றது என்னன்னா, தயவுசெய்து இந்த பேன் இந்தியா மூவி வந்து பார்த்தீங்கன்னா தயவுசெய்து தமிழ் படத்தோட என்னைக்குமே கம்பேர் பண்ண வேணான்றத உண்மை. நீங்க கம்பேர் பண்ணி அப்படி ஒரு படத்துக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு படம் சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு தெரியாது, சாட்டிஸ்ஃபை பண்ணாடான்றது யாருக்குமே தெரியாது. இப்போ நீங்க பாகுபலி படம்னு வந்தது, பாகுபலி படம்லாம் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா கூட்டம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த படம் நல்லா இருக்குதுன்றதுனால தான் வந்து பார்த்தோம்னா நிறைய தேட்டர் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் கூட்டம் வர ஆரம்பிச்சது. கேஜிஎஃப் 1 அந்த மாதிரி கூட, காந்தாரா அந்த படமும் அதே மாதிரி தான். வந்த புதுசுல யாருக்கும் தெரியாது. மஞ்சுமல் பாய்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி படம்லாம் வந்தது தெரியாது. இங்க இருக்கிற உங்களை மாதிரி யூடியூபர் ரிவ்யூவர்னால தான் இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்து பேசும் பொருளா அமைஞ்சதே இதனால தான். ஸோ நீங்க வந்து கங்குவா படத்தை வந்து அவங்க கொடுத்த ப்ரமோஷன்ஸ் வந்து நல்ல ஒரு விதம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த 2000 கோடி 1000 கோடிக்குன்ற இதெல்லாம் வேணாம். நமக்கு வந்து பார்த்தோன்னா நல்லா இருந்தா ட்ரிபிள் மடங்கு வந்திருக்கலாம். சுமாரான படத்தை ஐப்பு கொடுத்தாங்கன்னா அது மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த படம் வந்து பிடிச்சிருக்கலாம்ல ப்ரோ. நம்ம வந்து இவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. அவங்களுக்கு அவங்க ஒரு கெஸ்ட்ல சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா அவங்க ஒரு கெஸ்ட்ல வந்து பார்த்தோன்னா இந்த படம் கஷ்டம். ஏன்னா அவங்க வந்து பார்த்தோன்னா இந்த படத்துல உழைக்காம இருந்திருக்காங்களான்னு கேட்டா அப்படின்னு நம்ம 1% கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அவங்க கொடுத்த எஃபெக்ட் வந்து எப்படி தெரியுமா ப்ரோ இருக்குது, அதாவது ரொம்ப ரொம்ப மிஸ்டேக்ஸாக தான் இருந்த மாதிரி இருந்தது. அவங்க வந்து இந்த பேன் இந்தியா மூவி பார்த்து எடுக்காம தமிழ் சினிமாக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டைல்லே எடுத்தா போதுங்க ப்ரோ. குறை சொல்றவன் சொல்லிட்டு போட்டோம், அது பிரச்சனையே இல்லை. குறை சொல்றவன் என்ன சொல்லுவான், இன்னைக்கு இந்த படம் நல்லா இல்லைன்னுவான், நாளைக்கு 1001 மாதிரி ஒரு படம் மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட தான் செய்வான். இன்னைக்கு வந்து நம்ம ஓடிடியில் அந்த படத்தெல்லாம் போய் பார்க்குறோம், அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம். இதுவே நம்ம தேட்டரில் வரும்போது, இப்போ நீங்கள் சூரியரை போட்டே நீங்கள் தேட்டரில் விட்டுருந்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, இப்போ வந்து ஓடிடியில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அருமையாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இதுவே இங்கே தேட்டரில் விட்டுருந்தாங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு அடுத்த படம் நடிக்கிறார் சூர்யா, அது பாருங்க ஐப்பு இல்லாமல் வரும். ஆனால் அந்த படம் பாருங்க கொண்டாடுவாங்க மக்கள். நம்ம வந்து சூர்யா ஒரு வாய் விட்டாரு, அது கூட ஒரு நெகட்டிவிட்டியா மாறி இருக்கு. சூர்யா சாருங்களா? சூர்யா சார் ஆமா, உண்மையாலுமே அவரும் வந்து பார்த்தோன்னா அவரும் சொல்லியிருக்கிறாரு இந்த விஷயத்த. இந்த படம் வந்து உங்களை வாயை பொழந்து பார்க்க வைக்கும் அப்படின்ற போது எத்தனை பேர் இது ஆமா அப்படின்னு ஒத்துக்குவாங்க நிறைய பேர். ஏன்னா படம் வந்து பார்த்தோன்னா அந்த அளவுக்கு போய் எடுத்திருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா இவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு கொலாபரேஷன்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. ப்ரெசென்டே பாஸ்ட்ன்ற போது அவங்களுக்கு கொலாபரேஷன்ஸ் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு அந்த படம். ஏன்னா சிறுத்தை சிவா வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு படம் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படம் எடுத்திருந்தா கூட பண்ணலாம். ஒரு ஃபேண்டசி அட்வான்டேஜ் எடுத்தது இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் டைமு. அப்படின்ற போது வந்து பார்த்தோன்னா அவருக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி எடுத்திருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிக் ஸ்டார் வச்சு ஒரு படம் எடுத்தாரு, அந்த படம் அவருக்கு சரியா போகவும் இல்லை. அப்படின்ற போது தயவு செய்து வந்து அவருக்கு எடுக்க தெரியல அப்படின்னா அடுத்த படத்துல ஏதாவது திருத்திக்குவாரு. ஆனா தயவு செய்து இந்த மாதிரி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு படத்தை வந்து நம்ம கீழ் மட்டத்துக்கு கொண்டு போக வேணான்றதான் சொல்றேன். ஏன்னா அவங்க வந்து பேன் இந்தியா மூவிக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம தமிழ் படத்தை கம்பேர் பண்றது அது ரொம்ப ரொம்ப இதான ஒரு விஷயம்.
என்னை பொறுத்த வேணா கம்பேரிசன் வேணாம். உங்களுக்கு படம் பிடிச்சிருந்தா பாருங்க, இல்லை அப்படின்னா நீங்க அவாய்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த ஷோல அவங்க பார்த்து முடிவு பண்ணிக்குவாங்க அப்படின்றத என்னோட தாழ்மையான ஒரு விஷயம்.